திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்க தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் செயலாளர் மூர்த்தி, பொருளாளர் சபி அகமது, கூடுதல் செயலாளர் மந்தை ஜெகன், துணை செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தலைவர் கமலக்கண்ணன் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: வணக்கம். திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக பல தலைமுறையாக சிறு மொத்த வியாபாரம் அப்படின்னு செஞ்சுருக்கோம். சிறு மொத்த வியாபாரம்னாக்கா மினி ஹோல்சேல் அப்படின்னாக்கா காலையில் 1 மணிக்கு நாங்கள் கடை போடுவோம். காய்கறி உள்ளிட்ட அனைத்து பொருளும், காய்கறி மட்டும் இல்லை, காய்கறி, மளிகை, இந்த சாப் ஜாமா, வீட்டு உபயோகம் அனைத்துமே ஒரு மளிகை கடைக்கு எங்கள்கிட்ட தான் வந்து காய் வாங்குவாங்க. ஒரு உழவு சந்தைக்கு எங்கள்கிட்ட தான் வந்து காய் வாங்குவாங்க. ஹோட்டலுக்கு எங்கள்கிட்ட தான் வந்து காய் வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் விடிய காலத்தில் 3 மணி 4 மணிக்கு காய்கறி சப்ளை பண்ணணும். அதே மாதிரி வெளியூரில் சிறு வியாபாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு காய்கறி நாங்களாம் சப்ளை பண்ணணும். எப்படி சப்ளை பண்ணுவோம்னா, மொத்த வியாபாரிகிட்டேருந்து மூட்டையாக எடுத்து 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ இப்படி பிரித்து கொடுக்குறது தான் சிறு மொத்த வியாபாரம். அந்த வியாபாரம் வந்து இரவு நேரத்தில் 1 மணிக்கு தொடங்கி காலையை 9 மணி வரைக்கும் நாங்கள் அந்த வியாபாரத்தை முடிச்சிடுவோம். 9 மணிக்கு மேலே வழக்கம் போல் சில்லறை வியாபாரம் காந்தி மார்க்கெட்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரும் சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குறது என்ன கேள்வினாக்கா, பஞ்சப்பூரில் கட்டிட்டீங்களா மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு யாருக்குங்கிறது தான் எங்களோட கேள்வி. 2024 ஜூன் மாதம் பிரதீப் சார் அப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தப்போ அவர் கூட்டம் ஒன்று போட்டு முதல் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணாமல் நாங்கள் எந்த திட்டமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிஎம் சார் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. அப்புறம் துறை சார்ந்த அமைச்சர் பூமி பூஜை போட்டாங்க. அப்புறம் இப்போ கட்டுமான பணி வேகமாக நடந்துகிட்ருக்கு. அந்த மார்க்கெட்டு யாருக்குன்னு இப்போ போய் கேட்டாக்கா, பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க, இப்போ கேட்டாக்கா அந்த மார்க்கெட் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இல்லைன்னா அந்த மார்க்கெட்டை யாருக்கு கொடுக்க போகிறீங்க? அது டெண்டர் வருவோம், யார் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ யார் வேணால் எடுத்துக்கலாம்னா, ஊட்டியிலேருந்து ஒரு 4 வியாபாரி வருவார், வெளியூர்லேருந்து ஒரு 4-5 வியாபாரி வருவார். அவங்களாம் அங்கே கடை வச்சாங்கனாக்கா நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு கேள்வியில் மொத்த வியாபாரிகள் கூட்டமைப்பினர் வந்து கேட்டிருக்காங்க. நாங்களும் கேட்குறோம், அவங்களும் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கப்போ அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர். இப்போ எங்களோட கேள்வி என்னன்னாக்கா, அப்படி மொத்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்னாக்கா நாங்கள் சிறு மொத்த வியாபாரி அதே இடத்துல நைட்டில் இரவு நேரத்தில் வியாபாரம் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2000 தரைக்கடைகள், சில்லறை சிறுமொத்த வியாபார கடைகள், உள்வாடகை கடைகள், செட்டமைத்த தரைக்கடைகள்னு 2000 கடை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த கடைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கோம். அது என்ன நடக்குதுங்கிறது வருங்காலத்தில் தெரியும். என்ன செய்கிறாங்கன்னு தெரில சார். சொன்னால் தான் இந்த ஒரு கூட்டம் போட்டாங்க, உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை, எங்களை கூப்பிடல, ஒன்றும் பண்ணலை, எதுவுமே பண்ணாதப்போ எங்களோட கேள்வி என்னன்னாக்கா, கட்டி முடித்ததுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் உங்கள் திட்டத்துக்கு எதிர்ப்பானவங்களும் கிடையாது, இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்புக்கெல்லாம் கிடையாது. அங்கே கட்ட போகிற மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு கடை கொடுங்க, ஒதுக்கி கொடுங்கன்னு தான் கேட்க வந்திருக்கோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 100 சதுரடி 700 சதுரடி தான் எங்களுடைய அளவு. மொத்த வியாபாரி மாதிரி 1000 சதுரடி 2000 சதுரடிலாம் கிடையாது. 100 சதுரடி 200 சதுரடி எங்களுடைய அளவு. அந்த அளவு கட்டி கொடுங்க. ஆனால் டெண்டர் விட்டுறாங்க. டெண்டர் விட்டால் எங்களால் வந்து 10,000 பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் 40,000 30,000 வாடகை காய்கறி வியாபாரிலாம் கொடுக்க முடியாது. அப்படி டெண்டர் விடாமல் அந்தந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கி கொடுங்க. குறிப்பாக வெளிநபர்களுக்கு கடை கொடுக்காங்க அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா கோயம்பேடு மாதிரியோ கோயம்புத்தூர் மாதிரியோ அந்த கடையை கட்டி எங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுங்க. ஏதோ கடனை உடனே நாங்கள் வாங்கிறோம், என்ன வரி வசூலோ அதை நாங்கள் கட்டிடுறோம், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்னமோ நாங்கள் கொடுத்துறோம். அப்படி தான் இங்கே எங்களோட கோரிக்கை. இதை வந்து அரசாங்கம், நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கார், அவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேற்பார்வை எல்லாம் நடக்குது. எங்களுக்கு வியாபாரிகளை கருத்தில் கொண்டுங்க. இல்லை இப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் எதுவுமே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு எஃபெக்ட்டு 2026 கண்டிப்பாக இந்த ஒரு காட்டுவோம். ஏன்னா வியாபாரி என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த காந்தி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதியிலேருந்து வராங்க உள்ள காய் வாங்க, வெளியே போக, விற்க, கொடுக்க, எல்லாம் 9 தொகுதியிலேருந்து வராங்க. ஒவ்வொருத்தையும் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். அதனால் அந்த வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்காங்க. எங்களுக்கு நீங்கள் சௌரியம் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் சௌரியம் பண்ண ரெடியாக இருக்கோம். மொத்தத்துக்கு சிறு மொத்த வியாபாரிகள் 2000 பேர் இருக்காங்க. 2000 பேர்த்துக்கும் கடை கொடுக்கணுன்னா வந்து கணக்கு முறையாக மாநகராட்சி மூலம் வந்து கணக்கெடுங்க. கணக்கெடுக்கிறப்ப எங்களெல்லாம் கூப்பிடுங்க. வியாபாரிகளை உள்ளே இருக்க மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, யார்ப்பா நீ பக்ருதீன், உங்கள் கடை என்னப்பா அப்படின்னு கேட்டு போகிறாங்க. அது உள்ளாடைக்கு போட்டுக்காரா, அவர் தரக்கடையில் போட்டுக்காரா, செட்டமைத்த கடையில் போட்டுக்காரா, இந்த மாதிரி பல கேள்விகள் எங்களுக்கு தான் தெரியும்.
மாநகராட்சி ஊழியர்கள் தெரியாது. இப்போ 2000 குடும்பம்னு சொன்னால் 2000 வியாபாரினாக்கா 2000 வியாபாரி மட்டும் கிடையாது. அந்த கடையில் வேலை செய்கிறவங்க 2-3 பேர், ஊழியர்கள் 2-3 பேர். இப்போ ஒரு கடைக்கு 5 பேர் இருப்பான். அப்போ ஒரு கடைக்கு 5 பேருனாக்கா 2000 குடும்பத்துக்கு 2000 கடைனா 10,000 குடும்பம். 10,000 குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த காந்தி மார்க்கெட்டில் பிழைக்கிறோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு அமைச்சரை பார்க்குறோம். வாய்ப்பு இருந்தால் முதலமைச்சரை பார்ப்போம். அடுத்த கட்டமாக என்னென்ன செய்யணுமோ அது உண்டான செய்வோம். நன்றி.